ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்பாத்து பெரியவா சேனல் மூலமாக ஆலய தரிசனம் அப்படின்ற பகுதியில் நிறைய கோவில்களை தரிசனம் பண்ணின்னு இருக்கோம். இந்த பதிவில் கொஞ்சம் வித்தியாசமாக விபூதி, குங்குமம், சந்தனம் இதெல்லாம் நம்ம எதுக்காக இடுறோம், இதோட அறிவியல் உண்மை என்ன, இந்த விபூதி, குங்குமம் இதெல்லாம் எப்படி தயாரிக்கப்படுது, எது உண்மையான விபூதி, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக விபூதி எப்படி தயாரிக்கிறா அப்படின்னா, அருகம்புல்லை சாப்பிட்ற பசுமாட்டோட சாணத்தை எடுத்து உருண்டையாக்கி வெயிலில் காய வைக்கணும். அதுக்கப்புறம் இதை உமியினால் மூடி புடம் போட்டு எடுக்கணும். இப்போது இந்த உருண்டைகள்லாம் நன்னா வெந்து நீராக இருக்கும், அதாவது வெண்மை நிறமாக இருக்கும். இதுதான் உண்மையான திருநீர் விபூதி அப்படின்னு சொல்லப்படுறது. இது நல்ல அதிர்வுகளை மட்டும் உள்வாங்கிற திறன் கொண்டது. நம்மளை சுற்றி அதிர்வுகள் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்மளை அறியாமலேயே அந்த அதிர்வுகளோட மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளுடைய உடல் இந்த அதிர்வுகளை ஏற்றுக்கிறது. நம்ம இட்டுக்கிற விபூதி அப்படிங்கிறது நல்ல அதிர்வுகளை ஏற்றுக்கொள்ளும் தன்மை வாய்ந்தது. அந்த வகையில் உடம்போட முக்கிய பாகங்களில் விபூதி இட்டுக்கிற வழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தேகத்தில், மனித உடலில் நெற்றி முக்கிய பாகமாக கருதப்படுது. ஏன்னா அந்த நெற்றி பகுதி தான் வெப்பத்தை அதிகமாக வெளியிடவும் உள்வாங்கவும் செய்யறது. சூரிய கதிர்களின் சக்தியை இழுத்து சரியான முறையில் உள்ளனுப்பும் அற்புதமான தொழிலை இந்த விபூதி செய்யும். அதனால தான் விபூதியை நெத்தியில் நாம் இடுறோம். பொதுவாக இலங்கை போன்ற வெப்பமான நாடுகளில் வளரும் கோழி இனங்கள் சாம்பல் சத்து தன்னோட உடம்புல குறைஞ்செடுத்துன்னா சாம்பலில் விழுந்து குளிக்கிறத பார்த்துருப்போம். பறவை இனமே தன்னோட தேவை தெரிஞ்சு சாம்பலை தேடுறது இல்லையா? அது மாதிரி தான் இப்போது நமக்கு மூட்டு வலி அதெல்லாம் வருது அப்படின்னா, அந்த மூட்டு வலி எதனால் வருது? நீர்த்தன்மை அதனால் வருது. அந்த நீர்த்தன்மையை உறிஞ்சுற திருநீரை நம்ம இந்த மூட்டு வலி போகிறதுக்காக இட்டுக்கிறோம். பசுமாட்டோட சாணத்தை எரித்து தான் விபூதி பண்ணுறா. பசுமாடு அருங்கம்புல் மாதிரி பல வகையான புல் வகைகளை சாப்பிட்டு தன்னோட உடம்ப நன்னா தேத்திண்டு சாணம் போடும். அந்த சாணத்தை தீயிலிடுறச்ச ஏற்படும் ரசாயன மாற்றங்கள் தான் நம்ம உடலுக்கு மருத்துவத்தன்மையை கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் இரு புருவங்களுக்கும் இடையில் இருக்கிற பகுதியில் மிக நுண்ணியமான நரம்பு அதிர்வலைகள் இருக்குது. அதனால தான் அந்த இடத்தை பயன்படுத்தி மனவசியம் ஈஸியாக பண்ண முடியும். அதனால தான் மனவசியத்தை தடுக்கிறதுக்காக அந்த இடத்துல விபூதி, சந்தனம் அதெல்லாம் நம்ம இடுறோம். சந்தனம் நெத்தியிலிருந்து வெளிப்படக்கூடிய வெப்பத்தை தடுக்குது. அதிகமான வெப்பம் இருக்கக்கூடிய நாடுகளில் முதல் பதியப்படல், திட்டமிடல், அதில் இதுக்கெல்லாம் நெற்றி பகுதியில் உள்ள ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற இடத்துல தான் நம்ம இடுற சந்தனம் வெப்ப மிகுதியால் ஏற்படும் மூளைச்சோர்வை நீக்குது. சந்தனம் 2 புருவங்களுக்கும் இடையில் நம்ம இடும்போது மூளையோட பின்பகுதியில் ஞாபகங்கள் பதிவு செய்து வைத்திருக்கும் ஹிப்போகாம்பஸ் அப்படின்ற இடத்துக்கு ஞாபகங்களை ரொம்ப சிறப்பான முறையில் அனுப்புவதற்கு இந்த ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் சிறப்பான முறையில் செயல்படும். இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள். உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய சந்தனத்தை நெத்தியிலையும் உடலோட பல பாகங்கள்லையும் நாம் அணிந்திருக்கும் காட்சி பார்க்குறவாளுக்கு நகைச்சுவையாக தோன்றினாலும் அதற்கு எவ்வளவு காரணம் இருக்குது பார்த்தேளா? நம்ம நெத்தியோட 2 புருவங்களுக்கும் இடையிலுள்ள நெற்றி பொட்டில் பட்டும் படாமலும் இருக்கா மாதிரி சுண்டு விரலை நேராக பிடிச்சா மனசில் ஒரு மாதிரி உணர்வு தோன்றும். அந்த உணர்வை அப்படியே வச்சு தியானம் பண்ணினா மனசு ஒருமைப்படும், சிந்தனை தெளிவுபடும், எதையும் தெளிவாக புரிஞ்சிக்கிற ஒரு நிலை நமக்கு தோன்றும். அந்த நெற்றி பொட்டு குளிர்ச்சியோடு இருக்க வேண்டாமோ?
அதுக்காக தான் நம்ம அங்கே சந்தனம் இடுறோம். இந்த சந்தனம் சரியான மருந்தாக இருக்குது. அடுத்ததாக குங்குமம். குங்குமம் நம்ம எப்படி இடணும், எப்படி தயார் பண்ணுறா அப்படின்றத பார்க்க போகிறோம். மஞ்சள், படிகாரம், சுண்ணாம்பு இது எல்லாத்தையுமே கலந்து குங்குமம் தயார் செய்யப்படுது. இது மூணுமே கிருமி நாசினி பொருட்கள். நம்மளோட உடம்புல தெய்வ சக்தி வாய்ந்தது நெற்றிக்கண், அதாவது 2 புருவங்களுக்கு நடுவில் உள்ள பகுதி. அந்த பகுதியில் குங்குமத்தை வச்சா மனசு அமைதி கிடைக்கும். ஹிப்னாட்டிசம்னு சொல்கிறா இல்லையா, ஹிப்னாட்டிசம் உட்பட எந்த சக்தியுமே முறியடிக்கும் சக்தி குங்குமத்துக்கு உண்டு. நம்மளுடைய கபாலத்தில் இருக்கிற சிந்தனை நரம்புகளோட முடிச்சு 2 புருவங்களுக்கு மத்தியில் தான் இருக்குது. மனிதன் அதிகமாக சிந்திக்கும்போது சிந்தனை நரம்புகள் ரொம்ப சூடேறி தலைபாரம், நெத்தி வலி, தலை சுற்றல் இதெல்லாம் வரும். மன உளைச்சல் ஏற்பட்டு தன்னிலை மறக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி பல விரும்பத்தகாத விளைவுகள் நடக்கும். அதனால் அந்த நரம்பு மண்டலம் எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கணும். குங்குமம் நம்ம 2 புருவங்களுக்கு இடையில் இடுறதுக்கு இதுதான் காரணம். சந்தனம், விபூதி, குங்குமம் இது மூணுமே குளிர்ச்சியூட்டும் தன்மை உண்டு. அதனால தான் நரம்பு மண்டலம் குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சந்தனம் பூசி சந்தனம் காயாமல் இருக்க குங்குமம் இடுறோம். இதெல்லாம் நம்ம இட்டுக்கிறதுனால புத்துணர்வும் புது தெளிவும் புதிய சிந்தனைகளும் உற்சாகமும் நமக்குள்ள தோன்றும். உணர்ச்சி இல்லாத நரம்புகள் கண்டிப்பாக தூண்டப்படும். மனிதனோட உடற்கூறுக்கு உகந்த முறைகளை தான் நம்மளுடைய இறை வழிபாடுகள் மூலம் நாம் தெரிஞ்சுக்கிறோம். இறை வழிபாடுகள் மூலம் நமக்கு அது கிடைக்கவும் செய்யறது. இந்த விளக்கம் தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக விபூதி, குங்குமம், சந்தனம் நம்ம எப்படி இடணும், எங்கே இடணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு நம்ம உடல் வெப்பத்தை தடுத்து குளிர்ச்சியாக மனசோர்வு இல்லாமல் எப்பவும் ஆரோக்கியமாக இருப்போம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.